இந்த கோட்டைக்குள்ள போறவங்க உயிரோட திரும்புறது இல்ல, வாங்கல் கோட்டையோட விலகாத மர்மம். இதையெல்லாம் தாண்டி 2012 வாங்கல் கோட்டையில இரவுல தங்கி ஒரு குழு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சூரியன் மறைஞ்சதுல இருந்து மறுநாள் சூரியன் உதயமாகிற வரைக்கும் இந்த கோட்டைக்குள்ள உள்ள நுழைய தடை அப்படின்னு கோட்டையோட அறிவிப்பு பகலையே தெளிவா எழுதியிருக்காங்க. இந்தியாவிலேயே பேய்கள் அதிகமாக உலாவும் பகுதி அப்படின்னு இதை சொல்றாங்க. வாங்கல் கோட்டை 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதாகவும் ராஜா மாதவ் சிங்கோட சாம்ராஜ்யத்துல முக்கியமான இடமா இது இருந்ததாகவும், இந்த கோட்டை கட்டப்பட்டு கொஞ்ச வருஷத்துலயே அங்க இருந்தவங்க எல்லாம் வெளியேறி வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி 2012 வாங்கல் கோட்டையில இரவுல தங்கி ஒரு குழு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கண்களுக்கோ கருவிகளுக்கோ அமானுஷ்யமான விஷயங்கள் எதுவும் தட்டுப்படல அப்படின்னு, அங்க இருக்கிற பழமையான கதைகள்னாலையும் நிகழ்வுகளாலையும் மக்களுக்கு உளவியல் ரீதியான தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பேய் இல்லைன்னு சொல்றாங்க, அவ்வளவு.